ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூ வச்சு டபுள் கலரில் ஒரு வித்தியாசமான டெசர்ட் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஜில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. சங்குப்பூவில் ஃபஸ்ட்டு ஜெல்லி மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்வீட் ட்ரிங்க்கும் சங்குப்பூவில் டீயும் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். நான் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ எடுத்திருக்கேங்க. இது டபுள் லேயர் சங்குப்பூ. சங்குப்பூவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் பிளாக் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சங்குப்பூ, செம்பருத்தி பூவில் டீ மேக் பண்ணி குடிச்சு பாருங்கள். சங்குப்பூ ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அகரகர்னு சொல்கிற கடல் பாசி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பவுடராக கிடச்சா அதுவும் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிஸ்கெட் எடுத்துருக்குங்க, இது ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீனி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கங்க. நான் ஆப்பிள் எடுத்துருக்கேங்க, மாதுளம்பழம், ஆரஞ்சு, பிளாக் கிரேப்ஸ் எடுத்துருக்குங்க. உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சங்குப்பூவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்த உடனேவே அந்த சங்குப்பூவில் இருக்கிற கலரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் சங்குப்பூ எல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அகரகரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தாங்க ஜெல்லி மேக் பண்ணுற ப்ராசஸ். உங்கள்கிட்ட அகரகர் பவுட்ரு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அகரகர் பவுட்ரு சேர்க்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் மீதி உள்ளதில் ஒரு அரை லெமனை பிழிஞ்சி விட்டிங்கன்னா அதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா டார்க் வயலட் கலராக சேஞ்ச் ஆயிருங்க. இதை இன்னொரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம 2 கலரில் ஜெல்லி ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் நான் லெமன் ஊற்றி இந்த வயலட் கலர் ஜெல்லியும் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 2ஐயும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா ஜெல்லி நல்லா ஃபார்ம் ஆகி வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த பவுலில் ஒரு பவுல் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்குங்க. ஜவ்வரிசி நல்லா பாயில் ஆகி வந்துருச்சுங்க. உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஜவ்வரிசி பார்க்குறக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சதுன்னா ஜவ்வரிசி பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 1/4 டம்ளர் பால் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் எடுத்திருந்தோம்ல அதையும் இதோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பால் மேக் பண்ணுறது தான் அந்த டெசர்ட்டுக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்குங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, பிஸ்கட் மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு.
இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு வடிகட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்து அதற்கு மேலே சில் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி தனித்தனியாக வந்துடுங்க. இப்போ நம்ம டெசர்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, பிஸ்கெட் மிக்சர் சூப்பராக ரெடியாகி இருந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லியும் நல்லா செட் ஆகி வந்துருச்சுங்க. பாருங்கள், ஜெல்லி சூப்பராக மேக் ஆகி வந்துருச்சு. 2 கலரில், அதுவும் சங்கு பூவில் ஜெல்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி கத்தி விட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா ஜெல்லி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் டெசர்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1.5 கப் தண்ணி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சங்குப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியும் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சங்குப்பூ டீ குடிச்சிட்டு வாங்க, உடம்புக்கு நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சங்குப்பூ டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டெசர்ட் செட் பண்ணிவிட்டு சங்குப்பூ டீயை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் கிரேப்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம். நீங்கள் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பால் அதையும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், அந்த பால் நல்லா ஆறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை 3 ஸ்பூன் நான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேன் சேர்த்துக்குங்க. பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ட்ரிங்க் ஒரு வித்தியாசமான சுவையில் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேன் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல சங்குப்பூ ஜெல்லி, 2 கலரில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதில் ஒரு கலர் சேர்த்திட்டு மறுபடி ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த கலர் ஜெல்லியை ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த கஸ்டர்ட் பால் இருக்குல்ல, அதை சேர்த்துக்குங்க. இதே மாதிரி லேயர் ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு தேன் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிறோம்ல சங்குப்பூ டீ, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே 2 சொட்டு லெமன் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் மாறிடும். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கடைகள் எங்கேயும் கிடைக்காதுங்க. நாம் சங்குப்பூவில் ஜெல்லி மேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பால் சேர்த்து மேக் பண்ணியிருக்கிறோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், டீயும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. ஹெல்த்தியான சங்குப்பூ டீயும் ஒரு சூப்பரான ஜில்லுன்னு சங்குப்பூவில் ஜெல்லி மேக் பண்ணின ஸ்வீட் ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயில் லைட்டாக லெமன் விட்டிங்கன்னா நல்லா டார்க் பர்பிள் கலராக மாறிடுங்க. பாருங்கள், நம்மளோட டெசர்ட் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரூட்ஸு, ஜவ்வரிசி, இந்த ஜெல்லி எல்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.